அல்லா தாலா சொல்றான் இல்லையா, தொடர்ந்து நினைவூட்டல் பண்ணுங்க, அது மூமின்களுக்கு பயனளிக்கும்னு. ஒரு கசகசன்னு வந்துச்சு, இந்த மினிக்கு கிட்ட எல்லாம் பண்ண முடியாது, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டு பண்ண கேட்கவே ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இதை பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க சிஸ்டர், இது ரொம்ப நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க சரிங்களா, சங்கிகள் ஆகட்டும் இல்ல சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் இல்ல டைரக்டா யார் யார் இதுல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி புண்ணியவாங்களாகட்டும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பதில் சொல்லணும்னு தேவை கிடையாது. ஸோ அது கூட தப்பா, சமையல் வீடியோ கூட நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டெய்லி என்னென்ன பண்ணுறோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை பற்றி நீங்கள் கேட்கல. வாரத்துக்கு ஒரு தடவை நல்லபடியாக நேரத்தை செலவழிங்க, இபாதத் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு நாங்கள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம வாரம் வாரம் இந்த விளாகர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கும் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இங்க பதிவிட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய இதுல வர கமெண்ட்ஸை பார்க்கும்போது, அதாவது எந்த அளவுக்கு இவங்களுக்கு சங்கிகளுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்றது இப்போ வர கமெண்ட்ஸ்ல இருந்தே நல்லா தெரியுது. ஏன்னா முதல்ல போன வாரம் சொல்லும் போது கூட நம்ம ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னோம். ஆனா இந்த வாரம் அதாவது டைரக்டாவே நிறைய பேரு நிறைய டைரக்டா அவங்களுடைய ஐடிகள்ல இருந்தே எப்படி போடுறாங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் சரியா தானே பண்றாங்க, நீங்க ஏன் அவங்கள பத்தி தப்பா பேசுறீங்க, நீங்க ஆப்கான்ல இருக்க வேண்டியவங்க, நீங்கெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யூடியூப்ல யார் யார் இந்த மாதிரி விளாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கிளம்பி இருக்கிறதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டம் யாருக்கு எதனால ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு பக்கம் அதாவது பொதுமக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் ஆதரவு சரிங்களா, நிறைய பேர் கொதிச்சு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுடைய ஆதரவு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி தவறு பண்றவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்போ நிறுத்திக்கிட்டாங்க. டைரக்டா தவறு பண்றவங்களே என்ன பண்றாங்க, நமக்கு சாத்தா வேதம் ஓதுற மாதிரி நீங்க ஏன் இப்ப இந்த பேச்சையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இதுக்கு பதிலா இஸ்லாமிய புத்தகங்கள் எழுதலாமே, நீங்க வேற ஏதாவது பண்ணலாமே, இப்படி மத்தவங்களை பத்தி பேசுறது தப்பா இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. நாங்க மத்தவங்கன்னு சொல்லி யாருடைய பேரை சொல்லியோ இல்ல யாருடைய சேனல் பேரை சொல்லியோ நாங்க இது வரைக்கும் பேசல சரிங்களா. நம்ம பொதுவான அறிவுரைகள் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த பொதுவான அறிவுரைகளை கேட்டு யாருக்கு நன்மை அடையணும்னு அல்லாஹ் வச்சிருக்கானோ அவங்களுக்கு அது கிடைக்கும் சரிங்களா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான், வதக்கர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் நினைவூட்டுங்கள், நிச்சயமாக நினைவூட்டல் மூமின்களுக்கு பயனளிக்கும். அதாவது இங்க அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பயனளிக்கும்னு சொல்லிட்டான், முஷ்ரிக்கீன்களுக்கு பயனளிக்கும் முனாஃபிகீன்களுக்கு பயனளிக்கும்னு சொல்லல. அதனால மூமின்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இதை பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க சிஸ்டர், இது ரொம்ப நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் சிஸ்டர்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்கரேஜ் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா இந்த நடுவுல பணம் சம்பாதிக்கணும்னு அலையிற சில கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டங்கள்லாம் வாழணும், இவங்க எல்லாம் வளரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டங்களும் என்ன பண்ணுதுன்னா ஒன்னு ரெண்டு நடுவுல வந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு நமக்கு என்ன பண்ணுதுன்னா வேதம் ஓதிக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி எழுதி வச்ச புக்குங்களை படிக்கவே உங்களுக்கு நேரம் இல்லை. எத்தனையோ ஆலிம்கள் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் புக்குகள் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதை படிக்க நேரம் இல்லை. எத்தனையோ பயான்கள் இருக்கு, அதை கேட்க நேரம் இல்லை. இப்போ என்னையா நீங்க இப்ப இது பண்ண சொல்றீங்க, நாங்க ஒரு பக்கம் அங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க ஹிதாயத்து தௌஃபிக் சேனல்ல பயான்க போய்கிட்டு தான் இருக்கு மாஷா அல்லாஹ் சரிங்களா. அதை போய் தயவு செய்து கேளுங்க. அது கேட்கறதோட இங்க தீமையை தடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க சரிங்களா. அதே மாதிரி நாங்க உபதேசத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, தொடர்ந்து நினைவூட்டல் பண்ணுங்க, அது மூமின்களுக்கு பயனளிக்கும்னு. நாங்க அதனால தொடர்ந்து நினைவூட்டலை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சரிங்களா. எத்தனையோ பேரு அதாவது இந்த விளாகிங்னு சொல்லிட்டு டெய்லி அதாவது கெஞ்சி கேக்குறீங்களே, தினமும் டெய்லி விளாக் போடுங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கேக்குறீங்களே, டெய்லி என்னென்ன பண்றோம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை பத்தி நீங்க கேட்கல. வாரத்துக்கு ஒரு தடவை நல்லபடியா நேரத்தை செலவழிங்க, இபாதத் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு நாங்க இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. சரி இருந்தா இருந்துட்டு போகுது, எங்களுக்கு அதனால கவலை இல்லை சரிங்களா, நாங்க பேசதான் செய்வோம். அடுத்து நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க சரிங்களா, சங்கிகள் ஆகட்டும் இல்ல சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் இல்ல டைரக்டா யார் யார் இதுல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ
ஆகட்டும், அந்த மாதிரி புண்ணியவாங்களாகட்டும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பதில் சொல்லணும்னு தேவை கிடையாது. சரிங்களா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ஏன்னா அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி அப்புறம் இவங்களை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இவங்களை பத்தி பேசணுங்கிறது தேவையற்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ நம்ம பொதுவான அறிவுரை சொல்றோம். பொதுவா இந்த நாட்டுல நடக்கிற ஒரு தவறை தட்டி கேட்கிறோம். அது புரியுறவங்களுக்கு புரியட்டும், மூமின்களுக்கு அது புரியும், அதனால அவங்க பயனடைவாங்க. அவ்வளவுதான். அடுத்து சில சகோதரர்கள், அதாவது யாரு இந்த மாதிரி எடக்கு முடக்கா கேட்கறவங்களும் நம்மளுக்கு தெரியும். சில பேரு நல்ல விதத்துல வந்து நம்ம கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அப்ப இது தவறா சிஸ்டர், இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான சகோதரர்களையும் நம்மளுக்கு பிரித்தறிய தெரியும். ஸோ அவங்களுக்கான பதில்களை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். அடுத்து ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சரி சிஸ்டர், இப்போ நீங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்க கூடாதுங்கிறீங்க. இப்போ நம்ம சமையல் வீடியோ தான் பார்க்குறேன். இதன் மூலியமா நான் நிறைய சமையல் கத்துக்கிட்டேன். ஸோ அது கூட தப்பா? சமையல் வீடியோ கூட நாங்கள் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது சமையல் வீடியோன்னு பார்க்கறது தப்பில்லை. இப்போ நீங்க மனசாட்சியோட பேசணும். ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுல நீங்க சமையலை கத்துக்கிட்டு சமைக்க போறீங்க, அவ்வளவுதானா? சமையலை கத்துக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்து ஒரு 5 நிமிஷத்துல நான் சமையலை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், சமைக்க போறேன் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக மட்டும் நீங்க அந்த வீடியோவை பாக்குறீங்களா இல்லையா? ஏன்னா இது நீங்க தான் வந்து பதில் சொல்லணும். நான் வந்து நீங்க எந்தெந்த வீடியோ பாக்குறீங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து நிறைய வாட்டி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அதனால நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஒரு பிரதர் வந்து ஹெல்த் டிப்ஸ் பத்திலாம் கேட்டிருந்தாரு. அதை வந்து நம்ம திரும்ப அடுத்து பேசுவோம் அடுத்த வீடியோல. இது ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு சொல்லிக்கிறேன்னா, இவங்க நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சமையலை கற்றுக்கணும், அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம கூகுளில் போய் பார்த்தாலே, இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவி வைக்க போகிறீங்க, இல்லை இப்போ சிக்கன் குருமா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்லையோ இல்லை வந்து சைனீஸ் ஸ்டைலையோ ஏதோ வைக்க போகிறீங்க, நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கனாலே என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறது வந்துட போகுது இல்லையா? இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ ஒரு யூடியூப்லேயே எத்தனையோ பேர் சமையல் எப்படி கற்று தராங்கன்னா, அதாவது அதில் அவங்க பேசக்கூட மாட்டாங்க, அவங்கள அந்த இன்க்ரீடியன்ஸோட நேம் மட்டும் வரும். சரிங்களா? அந்த நம்மளுக்கு சப்டைட்டில் மாதிரி வரும். அப்படியே அவங்க வந்து இவ்வளோ 20 மினிட்ஸ் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டாலே முடிஞ்சிடும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை பார்க்குறோன்ற பேரில் இப்போ எப்படி இப்போ இல்லை இவங்க வாய்ஸ் மட்டும்தான் வருது, வாய்ஸ் மட்டும் கேட்டு சமையல் பண்ணலான்னா, இப்போ இஸ்லாத்தில் இந்த குலைந்தெல்லாம் பேசவே கூடாது. உண்மையாலுமே மனசாட்சியோட சொல்லுங்கள், இந்த வாய்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க இல்லையா சமையல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, அவங்க எப்படி பேசுகிறாங்க அதை நம்ம பேசி காட்ட விரும்பலை, ஆனால் அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகவே இந்த வாய்ஸ் மட்டும் காட்டி சமையல் ப்ரோக்ராம் போடுறவங்களுடைய சமையல் ப்ரோக்ராமை எடுத்து பார்த்தேன். அந்த சமையல் ப்ரோக்ராம் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து டக்குன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஈதுக்கு சமைச்சேன், வந்தவுடனே என்ன பண்ணேன், ஒரே கசகசன்னு வந்துச்சு, இந்த மினிக்கு கிட்டலாம் பண்ண முடியாது, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டு பண்ணேன், கேட்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் அதை இது பார்த்தோம், டக்குன்னு அதை என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. ஏன்னா அதாவது அவங்க பேச்சிலேயே எவ்வளோ நளினம், எவ்வளோ வக்கரம், எவ்வளோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு? இப்போ இவங்களை பார்த்து என்ன பண்ண போறீங்க? நீங்கள் நெட்டை தட்டினீங்கன்னா நீங்கள் வந்து என்னது கூகுளில் பார்க்கலாம், ChatGPTல பார்க்கலாம், வேறு புக்ஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி அந்த குக்கிங் புக்ஸ் வாங்கி அதில் படிக்கலாம். படித்து முடிச்சா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னொன்று நம்ம நல்லா யோசிக்கணும், நம்ம ஒரு சமையல்னு நம்ம பண்ணுறோன்னா டெய்லியாக உண்மையாலுமே விதமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ரசம், ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு புளி குழம்பு, ஒரு நாள் மீன் குழம்பு, ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் நெய்ச்சோறு, இப்படி தான் நம்மளது இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் இல்லை நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறது, சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு நாளும் மாதத்துக்கு ஒரு நாள் தான் ட்ரை பண்ணுவோம். இப்படி மாதத்துக்கு ஒரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாளும் பண்ணுறவங்க எதுக்கு தினம் இவங்களுடைய ப்ரோக்ராம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்? எவ்வளோ நேரம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கை வரைக்கும் காட்டுவாங்க, அப்புறம் குழஞ்சி வாய்ஸை மட்டும் காமிப்பாங்க, அப்புறமா அவங்களுடைய முகத்தை காமிப்பாங்க, அப்புறம் வீட்டை காமிப்பாங்க, அப்புறம் ஷாப்பிங் காமிப்பாங்க, அப்புறம் புருஷனை காமிப்பாங்க, பிள்ளைங்களை காமி, இப்படி ஒன்று அவங்க அதிகமாக்கிட்டே போவாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க, இஸ்லாத்தில் இல்லாத எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து புகுத்துவாங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்குள்ள நம்ம வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிடுற மாதிரி அதாவது ஃப்ரெண்டாக ஆயிடுற மாதிரியான ஒரு நிலைமை ஆகிடும். அது அவங்க பண்ணுறது தப்புங்கிறதையே நம்மளாலே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மிங்கிள் ஆயிடுற மாதிரி ஆகிடும்.
ஸோ நம்ம நல்லா சிந்திக்கணும். நம்ம வந்து ஒரு ஹலாலான விஷயம், நம்ம வீட்டுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற நியத்தோட மட்டும்தான் நம்ம பார்க்குறோமா ஒரு ப்ரோக்ராமை அப்படிங்கிறத நம்ம நல்லா நினைக்கணும். ஏன்னா அப்படி நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு வெறும் என்னது ஒரு புக்கு போதும். சமையல் குறிப்பு புத்தகம்னு விற்பாங்க தெரியுமா, அந்த புக்கு போதும். எவ்வளோ நிமிஷம் வைக்கணும், எவ்வளோ எது என்ன எல்லாமே இருக்கும். வீட்டு குறிப்பு பார்க்குறீங்களா, அந்த வீட்டு குறிப்பு புத்தகம்னு புக்கு இருக்கும். இல்லை நீங்கள் இதை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக யூடியூப்பில் பார்க்க போகிறோன்னா அழகாக போடுறாங்க. நிறைய சேனலுங்களை வெறும் டிப்ஸை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேனலை செலக்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சமையல் ப்ரோக்ராம் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காக நீங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் சமையல் ப்ரோக்ராம் இப்படி தான் பார்ப்பேன்னா அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கணும், உங்கள் கணவனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு பார்க்கல, அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன பண்ணி தராங்க, அவங்க புருஷங்கிட்ட அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இன்ஷா அல்லாஹ். நாங்கள்லாம் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கையை காட்டி சமையல் ஆரம்பிச்சது தான். அடுத்தது அவங்களுடைய வீடு, அவங்களுடைய ஷாப்பிங், அவங்களுடைய ட்ரிப்பு, அவங்களுடைய டூரு, அப்புறம் அவங்களுடைய உம்ரா ஹஜ்ஜுன்னு எப்படி போகுது, அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்கள காட்ட வைக்குது. கடைசியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம மற்ற வீட்டை பற்றி இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இல்லாமல் போகுது. காட்டுறவங்களுக்கும் நான் இவ்வளோதான் காட்டணும், இதுக்கு மேலே நம்மளுடைய அந்தரங்கத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிற அளவு இல்லாமல் போகுது. ஸோ நம்ம எப்போ நம்ம என்ன தேவையோ அந்த தேவையை விட்டு காட்டுறவங்க வெளியே வராங்களோ, அதே மாதிரி பார்க்குறவங்களும் என்ன தேவையோ அந்த தேவையை விட்டு வெளியே வராங்களோ, அது என்னவாகுதுன்னா அது வந்து ஃபித்னாவாயிடுது. சரிங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் மற்றவர்களுடைய நேரங்களை மதித்து தான் பணம் சம்பாதிக்கணும், மற்றவர்களுக்கும் அது நன்மையாக அமையணும்னு வீடியோ போடுறாங்க. சரிங்களா? 5 நிமிடம் அவ்வளோதான். அந்த சமையலை பற்றி சொல்லணும்னா அதில் எந்த நலிந்து குலைந்து பேசாமல் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இன்க்ரீடியன்ஸோட பேர் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அதை போட்டு அதை காமிச்சு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அதில் பணம் கிடைக்குது தான். ஆனால் பார்க்குறவங்களுடைய நேரத்தை அவங்க சுரண்டலை, பார்க்குறவங்கள அவங்கள வந்து என்ன பண்ணலை, வழி தவற வைக்கலை. அவங்களுடைய வேலையை காட்டுறாங்க. அது நான் முஸ்லீமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி இஸ்லாமிய உடையில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் அளவு கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அளவு கடந்து போகும்போது பார்க்குற நமக்கும் இதுதான் அளவு அப்படின்னு தெரியாமல் அவங்கள என்ன பண்ணிடுறோம்னா நம்ம உயிருக்கு உயிரான ஒரு ஸ்நேகித மாதிரி, அதாவது அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு ஆயிரும். இன்னைக்கு அவங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சாங்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டில் என்ன செஞ்சோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட நம்ம மறந்துடுறோம். அப்படிதான் இப்போ சமையல் ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? நம்ம வீட்டில் செய்யணுங்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்கறது இல்லை, அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எட்டி பார்க்கணுங்கிறதான் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார் கண்டென்ட்டை மட்டும் போட்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு போங்க. தேவையில்லாத பேச்சுகள், அக்காவை காமிக்கிறேன், தங்கச்சை காமிக்கிறேன், மகனை காமிக்கிறேன், மகளை காமிக்கிறேன், ஓ இல்லை இதெல்லாம் தேவை கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி கொண்டு போகுது, நம்மளை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக்குது. நெருக்கமானவங்களாக்கும் போது அவங்க செய்த தவறு நம்மளால் அவங்கக்கிட்டே சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு நம்ம ஆயிடும். ஸோ நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் புலம்புவானா, அவன் எப்படி புலம்புவானா, அதாவது என்னுடைய தூதருடைய வழியில் போயிருக்கலாமே, நான் இந்த மாதிரி ஐயோ நான் அந்த மனிதனை நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாமே, அவன் என்னை அல்லாஹ்வின் நினைவில் இருந்து விலக்கி விட்டானே அப்படின்னு நம்ம யாரு கூட சிநேகிதம் கொள்கிறோமோ, யாரு கூட நம்ம உறவாக இருக்கிறோமோ அந்த மனிதர்களை குறை சொல்லி நம்ம நாளைக்கு அங்கே புலம்புவோமா. அதனால் இன்னைக்கு உண்மையாலுமே நேரில் இருக்க மனிதர்களை விட இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குற மனிதர்களோட தான் நிறைய பேர் சிநேகிதமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அனுப்புகிற கமெண்ட்ஸ் மூலியமாகவே தெரியுது, ஐயோ சிஸ்டர் டெய்லி போடுங்க சிஸ்டர், ஐயோ இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுறதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு சிநேகிதமாக இருக்கணும். ஸோ அந்த மனிதர்களை நினச்சி நாளைக்கு எந்த மனிதன் புலம்போனா, நரகத்தில் இருக்க மனிதன் புலம்போனா, இவனை போய் நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டேனே, நான் வழி தவறி போயிட்டேனே, என் அல்லாவை மறந்துட்டேனேன்னு. இன்னைக்கு சமையல் ப்ரோக்ராம் முக்காவாசிக்கு மேலே இப்படி அல்லாவை மறக்கடிக்கிற செயல்களாக தான் இருக்குது இல்லையா? ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அவங்களுடைய தேவையில்லாத அலங்காரமாகட்டும், இல்லை ஆடம்பரமான வாழ்க்கையாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற மனிதர்களுக்கு இதெல்லாம் தான் சரி அப்படின்னு நினைக்க தோணுது. ஒரு திருப்தியின்மை. நம்ம கணவன் நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க வீட்டில் பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்க புருஷன் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாமே
செய்கிறாங்க அப்படின்னு எப்படி நம்ம வீட்டில் உள்ள விஷயங்கள் மேலே திருப்தி இல்லாமல் அவங்கள பார்த்து ஆணு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை. நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட எப்படி ஆகுது அந்த மாதிரியான ப்ரோக்ராமை பார்க்கும்போது, அவங்க வீட்டிலலாம் எப்படி எவ்வளோ இதுவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, காஸ்ட்லியாக செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம வீட்டில் இப்படிலாம் செஞ்சு தராங்களான்னு சொல்லி தாய் தகப்பனையே குறைவான நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஹராமான செயல்களை வெளியே காட்டி என்ன பண்ணுறாங்க, வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே நல்ல சஃபஸ்டிகேட்டடாக இருக்கவங்க தான் இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையை, அந்த பொய்யான வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணுறோம், உண்மையான வாழ்க்கையை வீணாக்கிட்டு தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடாது. இன்னும் கேட்டால் ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா, யார் இந்த மாதிரி வீடியோஸை போட்டு மற்றவங்களை வலிக்கு எடுக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி வீடியோக்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நேரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய 5 நிமிடம் போடுறதையும் அவங்க பணமாக்கணும். சரிங்களா? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் இப்போ இந்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னா, அந்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னா அவங்க எதை ஷார்ட்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்க அதை பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஒன்று புக்கில் பார்த்து படிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுவாங்க, கூகுளில் பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் மூலியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டாக யார் சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எலாபரேட்டாக என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் சொல்லி கொடுக்குற விஷயத்த அவங்க 5 நாளைக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு 5 மணி நேரம் அதை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதை உட்காந்து பார்த்து நேரத்தை வீணாக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களில் திருப்தி இன்மையாலையும் இல்லை பல விஷயங்களில் மற்றவங்களை போட்டு, இப்போ நம்ம கணவனை அரிச்சு இந்த மாதிரி எனக்கு கிச்சன் செட்டு வேணும், இந்த மாதிரி கிச்சன் உள்ள பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லையா, இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம் வச்சு நான் சமைக்கணும், இப்படியெல்லாம் பண்ணி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்க தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மாமனார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை இவங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் நம்ம யூடியூப்பில் பார்க்கறது தப்பு கிடையாது. அதை தாண்டி எப்போ போதோ அப்போ அது ஹராமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யூடியூபே ஹராம் கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குற கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம கிட்ட இருக்குது ஹராமா ஹலாலாங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், பழத்தை வெட்டி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம கழுத்தை வெட்டிட்டு சாகவும் செய்யலாம். ஸோ நிறையா பேர் இன்னைக்கு இந்த ஃபோனுங்கிற கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்தை தான் வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. சரிங்களா? ஸோ நம்ம அந்த கத்தியை வச்சு பழத்தை வெட்டி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அது சந்தோஷம்தான். ஸோ இதே மாதிரி தான் மற்றவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளுக்குமே நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நம்ம என்ன பண்ண பதில் சொல்லுவோம். இந்த வீடியோலையுமே இன்னும் பேலன்ஸ் இருந்தால் அதையும் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம நிறைய சொன்னால் வீடியோ பெருசாகிடும், அதனால் பார்க்குறது கஷ்டமாக போயிடும். இன்ஷால்லா இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.